ஹலோ நண்பர்களே, 5 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டே 1ல் 71.60 kgs. இந்த வெயிட் லாஸில் பெருசாக எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணல, வெறும் ஃபுட்டில் மட்டுமே கம்மி பண்ண முடியுதான்னு ஒரு 5 daysக்கு சேலஞ்ச் எப்படின்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய வாட்டர்மெலன், அப்புறம் கொஞ்சமாக பைனாப்பிள், கிரேப்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 பெரிய வாட்டர்மெலன் வாங்கி போட்டாச்சு இந்த 5 days சேலஞ்சுக்காக. எப்போயாவது பசிச்சிச்சுன்னா வாட்டர்மெலன் தானுமே. லஞ்சுக்கு ரசம், சாதம், புடலங்காய் கூட்டு, அப்புறம் 2 எக்கு போட்டு ஃபுல் பாயில். ரைஸ் இதுக்கப்புறம் நான் எடுக்க மாட்டேன், இவ்வளோ தான். அப்புறம் ஈவினிங்காக பசங்க மிச்சம் வச்ச சத்து மாவு கொஞ்சம், அதில் ஒரு பனானா, கொஞ்சமாக கடலை போட்டு ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. இந்த வெயிட் லாஸ் அப்போ ஒவ்வொரு தடவையும் நமக்காக ஸ்பெஷலாக சமைக்கணும்னு இல்லை, இருக்கிற லெஃப்ட் ஓவர்ஸ் வச்சே அதில் ஃபைபர் அதிகமாக, அதாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஆட் பண்ணி சமாளிக்க முடியும். டின்னருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது செஞ்சுருக்கேன். ஸோ எங்கடா நிறையா சாப்பிட்ருவோன்ற பயத்திலே வாட்டர்மெலன் தட்டு நிறையா எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட்டர்மெலனை சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஸோ எனக்கு பிடிச்சது சாப்பிடும்போது கில்ட்டும் இருக்காது, வயிறும் ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, அதில் கிரேவியை விட பன்னீர் நிறையா இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். செகண்ட் டே மார்னிங் வெயிட் லாஸ் ஆயிருக்கானா? ஆமாம், ஆயிருக்கு. 75 வந்தாச்சு. பட் இது நமக்கு பத்தாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஹாஃப் சப்பாத்தி, அதுவும் பசங்க சாப்பிட்டு லெஃப்ட் ஓவர் வச்சது, அப்புறம் கொஞ்சமாக பன்னீர் பட்டர் மசாலா, வாட்டர்மெலன் ஒரு பீஸ், பைனாப்பிள் ஒரு பீஸ். லஞ்சுக்கு நிறைய சுரக்காய் கூட்டு, கொஞ்சமாக சாதம், குழம்பு, அப்புறம் நிறையா ரசம். ரைஸ் எடுத்துக்கிறது பிளானே இல்லை, பட் எனக்கு கொஞ்சம் டெம்டிங்காக இருந்தது. ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கிறேன் ரைஸ், ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாட்டர்மெலன், அப்புறமா சத்து மாவு கஞ்சி, ஒரு பனானா, கொஞ்சமாக கடலை. ஒரே டைமே நிறையா சாப்பிடாம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்றது நமக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்காது. டின்னருக்கு மத்தியானம் செஞ்ச சுரக்காய் கூட்டு, அப்புறமா சம்பா ரவை போட்ட கிச்சடி, ஒரு மாதிரி ரொம்ப தகட்டுற மாதிரி இருந்தது. ஸோ பச்சை மிளகா ஊறுகாய் சேர்த்து எடுத்துக்கிறேன். டின்னர் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் டே மார்னிங் கிரேப் ஜூஸ். இது ஏன் தேர்ட் டே எடுக்கிறோன்னா, நமக்கு கட்டு கொஞ்சம் க்ளீன் ஆகும். திடீர்னு டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று கான்ஸ்டிபேஷன் ஆகும், இல்லாட்டி டிசென்ட்ரி ஆகும். அதை இந்த கிரேப் ஜூஸ் ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் பன்னீர் கிரேப் மட்டும் அடித்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்னிங் நேற்று நைட்டு டின்னருக்கு செஞ்ச அதே சம்பரவை கிச்சடி, நிறைய கேரட் அண்ட் பீன்ஸ் போட்டு. வெயிட் லாஸ் அப்போ தேங்காய் சட்னி எடுத்துக்கூடாது, பட் நான் ரொம்ப தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். இப்படி சாப்பிட பிடிக்கும், அதனால தான். இன்றைக்கி லஞ்ச் எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல். ஃபிஷ் எடுத்தாச்சு. ஸோ ஒரு 3 பீஸ் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க ஃப்ரைட் ஃபிஷ் எடுக்கக்கூடாது, ஃபிஷ் சாப்பிட்றதா இருந்தால் ஒன்று ஸ்டீம்டு சாப்பிட்ணும், அப்படி இல்லாட்டி குழம்புல உள்ளதை எடுத்துக்கலாம், ஃப்ரைடு சாப்பிடக்கூடாதுன்னு. 2 நாள் டயட்லேயே 3ஆவது நாள் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி சீட் டே மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ஒரு 3, அதுக்கப்புறம் ஆப்பிள் 1. லஞ்ச் உண்மையாகவே ஹெவி தான். மீன் குழம்பு, அப்புறம் பசங்க லெஃப்ட் ஓவர் வச்ச ரச சாதம், ஃபிஷ் ஃப்ரை ஒரு 2 பீஸ். ரொம்ப திருப்தியாக மனநிறைவாக பிடிச்சது சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம்தான். திரும்ப ஈவினிங்காக கொஞ்சம் கிரேப் ஜூஸ் எடுத்துக்கிறேன். திடீர்னு அதிகமாக ப்ரோட்டீன் எடுக்கும்போது, அதுவும் ஃப்ரைட் ஃபுட்டாக எடுக்கும்போது ஒரு மாதிரி அசிடிட்டி வரும், இல்லை வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைஜஷனுக்கு கிரேப் ஜூஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். டின்னருக்கு 2 தோசை, திரும்பவும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, 3 ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா நிறைய தண்ணி சேர்த்து தேங்காய் சட்னி. இவ்வளோ தேங்காய் சட்னி எடுத்துக்க மாட்டேன், தேவையான அளவு மட்டும்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆரம்பிக்கும் போதே ஹாஃப் ஆப்பிள். நேற்று ஃபுல்லாக சீடேவாக எக்ஸஸ் கேலரிஸோடு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம 5th டே சேலஞ்ச் முடிக்கும் போது வெயிட் லாஸ் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் தோசையை ஊற்றலை, பசங்க வச்ச லெஃப்ட் ஓவர் அந்த ஹாஃப் தோசை, அப்புறமா குழம்புல உள்ள அந்த மீனோட ஹெட் எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு 2 ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக சாதம், குழம்பு, அவ்வளோதான். 2வது டைம் சாதம் எடுக்க போகிறதில்ல. நேற்று ஹெவியாக போனதை இன்றைக்கி தான் நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். டின்னருக்கு கிரேப் ஜூஸ், அவ்வளோதான். இந்த கிரேப் ஜூஸில் மட்டும் நான் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா மிட் நைட்டில் பசிக்கும், அப்புறம் சரியாக தூக்கம் வராது, அதனால். 5th டே அப்பாடா வெயிட் கம்மியாக இருக்குது. 71 kg 600 கிராம் இருந்தது, 69 kg 50 கிராமாக குறைஞ்சிருக்கு. நம்ம வீட்டில் இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்கிறதுனாலேயே நம்மளை நம்ம கவனிச்சிக்கிறது இல்லை, சும்மா இஷ்டத்துக்கு சாப்பிட்ருவோம். இந்த 5 days சேலஞ்சில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணது கேலரி டெஃபிசிட்டும் கான்ஷியஸ் ஈட்டிங்கும் மட்டும்தான்.
இதில் நான் கேலரிஸ் கால்குலேட் கூட பண்ணல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தடவை ஹெவியாக போயிடுச்சு, பிடிச்சதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த டைம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் டேவும் நல்லா சாப்பிட்டுட்டு செகண்ட் டேவும் சரி நேற்று தான் நல்லா சாப்பிட்டோமே நெக்ஸ்ட் டேவும் அதிகமாக சாப்பிட்டோன்னா நமக்கு எப்படி இருந்தாலும் கேலரிஸ் அதிகமாக தான் ஆகும். குறிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. டின்னரை வேணால் நம்ம ஸ்கிப் பண்ணலாம், சூப் மாதிரி ஜூஸ் குடிச்சு அந்த மாதிரி நம்ம ஸ்கிப் பண்ணலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, வெயிட்டில் எந்த வித டிஃப்ரென்ஸும் வராது, வெயிட் ஏறிட்டே தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடுங்க. லன்ச் நல்லாவே நமக்கு டைஜஸ்ட் ஆகும். ஸோ லன்ச்சில் நல்லா விருப்பம் போல் சாப்பிட்டுட்டு டின்னர் மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். டின்னர் அதே மாதிரி 6 o'clock முன்னாடியே சாப்பிட பார்க்கலாம். அப்படி பண்ணால் ஒரு 12 hours ஆகுது நைட்டு நமக்கு பிரேக் கிடைக்கிறதுனால, அதாவது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகுது. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் இதை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது சேலஞ்ச் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.